Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 24-25 ஓட சாம்பிள் பேப்பர் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 35 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find the mean and median of the data. இதுக்கு இந்த டேபிளுக்கு மீனும் மீடியன் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இதுக்கு மீன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற டேபிளில் இருக்க கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து xi. xi அப்படின்னா மிடில் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். 85க்கும் 90க்கும் நடுவில் இருக்க மிடில் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே எனக்கு தெரியும் மேம் 87.5 அப்படின்னு தெரிஞ்சால் அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை மேம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இது டவுட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கிளாஸ் மார்க் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணாலும் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 85 இருக்குது, இங்கே 90 இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், 175 வரும். டிவைடட் பை 2 பண்ணிடுங்க. ஸோ டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு 87.5 கிடைக்குது. ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி 90 95 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எழுதலாம். இல்லை டேரெக்டாக இப்போ 0வும் 5ம் இருக்குன்னா கண்டிப்பாக சென்டர் வேல்யூ 92.5 கிடைக்கும். 92.5. ஸோ 95லேருந்து பார்த்தா பேசிக்காக என்ன தெரியுமா, இவங்க ரெண்டு பேருக்கு 5 கேப் இருக்குது. அப்போ சென்டர் வந்து 2.5ல் வரும். இந்த முதல் நம்பரோட 2.5 ஆட் பண்ணால் கரெக்டாக வரும். 97 கூட 2.5 ஆட் பண்ணால் 97.5. இங்கே 100 இருக்குது, 100 கூட 2.5 ஆட் பண்ணால் 102.5. 105 இருக்குது, 2.5 ஆட் பண்ணால் 107.5 வரும். 110 இருக்குது, 2.5 ஆட் பண்ணோன்னா 112.5 வரும். கரெக்டாக இருக்கும் இது. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம டைரக்ட் மெத்தட் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து அசியூம்டு மீன் மெத்தட் எடுக்க போகிறோம். அசியூம்டு மீன் மெத்தடுக்கு இங்கே நடுவில் இருந்து ஏதாவது ஒரு நம்பரை ஏன்னு அசியூம் பண்ணணும். 97 102 ரெண்டுமே சென்டரில் தான் இருக்குது. இதில் எதை வேணாலும் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நான் இந்த டேர்மை வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஏ அசியூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஏவை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டிஐஸ். டிஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸையோட டேபிள் இருக்குல்ல, இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸோ டிஐனா இதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லா எக்ஸைஸில் இருந்தும் இந்த 102.5 அப்படின்ற ஏவை மைனஸ் பண்ண போகிறோம். எக்ஸை மைனஸ் ஏன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் முதல்ல 87 மைனஸ் 102.5 பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்குது. மைனஸ் 102 தான் பெருசு, அதனால் மைனஸ் 15 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து 92.5லேருந்து 102.5 மைனஸ் பண்ணும்போது 10 கிடைக்கும். ஆனால் பிக் நம்பர் மைனஸ் 102ன்றதுனால மைனஸ் 10. அடுத்து 97லேருந்து 102 மைனஸ் பண்ணும்போது 5 கிடைக்கும். ஸோ மைனஸ் 5. 102.5ல் 102.5 மைனஸ் பண்ணிட்டா 0 ஆகிடும். 107ல் 102 மைனஸ் பண்ணும்போது 5 கிடைக்கும். 112லேருந்து 102 மைனஸ் பண்ணும்போது 10 கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களோட கிளாஸோட வித்து பாருங்களேன். கிளாஸோட வித்து வந்து 5 இருக்குது. இவங்க எல்லாரும் 5 டேபிளால் டிவைடும் ஆகுறாங்க. அப்போ இதை இன்னும் கூட நம்மளால் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ யூஐன்னு போட்டு டிஐயில் இருக்க எல்லா வேல்யூமே டிவைடட் பை 5 பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைடட் பை 5 பண்ணும்போது 15 5ஆல் டிவைட் பண்ணால் -3, இதை 10 பண்ணும்போது -2, இது -1 0 1 2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்படி இருந்த எக்ஸையை நம்ம யூஐன்னு ரொம்ப குட்டி நம்பராக மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப், இது வரைக்கும் நம்ம எஃப்ஐ யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். அதை நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எஃப்ஐ இன்ட்டு யூஐ பண்ணணும். ஸோ எஃப்ஐ யூஐ கடைசியாக தான் இந்த எஃப்ஐ மல்டிபிள் பண்ணி எழுதணும் எப்போவுமே. இது 15ம் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணணும். 15 3s are 45. அடுத்து 22ம் 2ம் மல்டிபிள் பண்ணால் 44. 20யும் -1ம் -20. 0 into anything 0 தான். அப்புறம் 21s are 20. 25 2s are 50 இப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த 3 நம்பரும் நெகட்டிவில் இருக்குது. இது மூணுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் பாசிட்டிவில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 70 கிடைக்குது. இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். 40 40 20 இருக்குது. 110 கிடைக்குது. நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால சரி 109 கிடைக்குது. 5 + 4. ஸோ -109 கிடச்சிருக்கு. ஸோ -109ஐயும் 70யும் வந்து ஆட் பண்ண ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆகும். மைனஸ் ஆனால் 39 கிடைக்குது. அப்போ இவங்களோட அடிஷன் வந்து -39 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட சமேஷன் எஃப், இல்லைனா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் 120 கிடைக்குது எழுதிக்கலாம். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் எக்ஸ் பார் ஈக்குவல் நம்ம ஏவை மைனஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஏவை இங்கே ஆட் பண்ணிக்கணும். டேபிளில் நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சது சமேஷன் எஃப்ஐ யூஐ, அதையும் எஃப்ஐயும் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் இன்டர்வல் 5ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, கிளாஸ் வித்தால், அதை வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட ஹெச். எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணியிருக்க வேல்யூ 102.5 ப்ளஸ் எஃப்ஐ யூஐக்கு -39 கிடச்சிருக்கு. அப்போ -39/102
120 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ நம்ம இங்கே டிவைட் பண்ண வேல்யூ தான், அதாவது இந்த கிளாஸ் வித்து 5. அப்போ இங்கே 5ன்னு எழுதிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 டேபிளில் 5 1s are 5 2s are இங்கே 10 வரும், பேலன்ஸ் டு 24 மைனஸ் 39/24ன்னு கிடைக்குது. 39 and 24ஐயும் டேரெக்டாக டிவைட் பண்ணி டெசிமல் ஆன்சர் எழுதிருங்க, அதுதான் ஈஸி. ஸோ 102.5 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 39 and 24ஐயும் டிவைட் பண்ணால் ஸோ 1.625 கிடைக்குது. ஸோ ரெண்டுமே டெசிமல் நம்பர் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 100.875 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்திருக்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள், வேல்யூ கரெக்டாக கிடச்சிருக்கு. அடுத்து மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த டேபிள் கூட நான் ஒரு சிஎஃப் போட்டுக்கிறேன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு நான் இங்கே தனியாக போட்டிருக்கேன். இதில் வந்து மீனும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, மீடியனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுன்னு போட்டு மீடியன். இதில் வந்து கிளாஸ் இன்டர்வல் இருக்குது, எஃப் இருக்குது. ஆல்ரெடி கொஸ்டின்லேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம். முதல்ல சிஎஃப் எழுதணும். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎஃப் எழுதுறதுக்கு முதல்ல இந்த 15 எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கணும். அப்புறம் 15ஐயும் 25 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 37 கிடைக்குது. அப்போ இங்கே 37 எழுதிக்கலாம். 37 கூட இந்த 20 ஆட் பண்ணணும், 57 கிடைக்குது. 57 கூட 18 ஆட் பண்ணால் 75 கூட 20 ஆட் பண்ணால் 95 கூட 20 ஆட் பண்ணால் 120. இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 120 வந்தது ஆல்ரெடி. இதே நம்பர் இந்த கடைசி பாக்ஸில் வந்திருந்தால் நம்ம சிஎஃப் கரெக்டாக போட்டிருக்கதா அர்த்தம். இந்த சமேஷன் ஆஃப் எஃப் இருக்குல்ல, இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு எழுதிக்கோங்க. என்னன்னு எழுதியாச்சா? மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மீடியன் கிளாஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல n/2 கண்டுபிடிச்சிக்கணும். n/2ன்றது வந்து 120/2 டிவைட் பண்ணால் 60 கிடைக்குது. இந்த 60ன்ற நம்பர் சிஎஃப்ல எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். 60ன்றது 57 விட பெருசு, 75 விட சின்னது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த 60ன்ற நம்பர் லைஸ் ஆகும். இந்த ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். அந்த பெரிய நம்பரை தான் வந்து மீடியன் கிளாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸில் இருந்து தான் ஃபார்முலாவுக்கு தேவையான டேர்ம்ஸை நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். ஸோ மீடியனோட பேசிக் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு டேபிள் ப்ராப்ளம்ஸ்க்கு மீடியன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. L plus n/2 minus EF by F மல்டிபிள் பை ஹெச் இப்படின்னு எழுதணும். இதான் உங்களோட ஃபார்முலா. இப்போ இதில் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த மீடியன் கிளாஸில் இருக்க இந்த முதல் டேர்ம் இருக்குல்ல, இதுதான் உங்களோட எல். எஃப்ல இருக்கிற டேர்ம் தான் உங்களோட எஃப். சிஎஃப் மட்டும் இந்த டேபிள்லேருந்து எடுக்கக்கூடாது. இந்த முன்னாடி டேர்ம் தான் உங்களோட சிஎஃப், ப்ரொசீடிங் சிஎஃப்னு சொல்லுவாங்க. அதாவது n/2 விட சிஎஃப் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். n/2 வந்து இந்த இடத்துல இருக்குது, இதை விட சின்ன நம்பர் தான் சிஎஃப், ஏன்னா அது சப்ட்ராக்ஷனில் வரதுனால. ஸோ எல்லோட வேல்யூ கொஸ்டினில் 100 கொடுத்துருந்தாங்க. 100 ப்ளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி 60 கண்டுபிடிச்சிருந்தோம். சிஎஃபோட வேல்யூ 57 இருக்குது. டிவைடட் பை எஃபோட வேல்யூ கொஸ்டினில் 18 இருக்குது. மல்டிபிள் பை ஹெச் வந்து இதோட இன்டர்வலோட கேப் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணிட்டா போதும். ஸோ இது 100 ப்ளஸ் 60லேருந்து 57 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 3 கிடைக்கும். 3 மல்டிபிள் பை 5 பை 18 இருக்குது. 3 1s are 3, இது வந்து 6 ஆர்னு எழுதிக்கோங்க. அப்போ 100 ப்ளஸ் 5/6 அப்படின்னு கிடச்சிருக்கு. 5/6னா 5 6 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.068 8s are 48 கிடைக்கும். இது வந்து வந்துட்டே இருக்கும். திருப்பியும் 2னா 0, 6 3s are 18, பேலன்ஸ் 2 0 0னா 3 3ன்னு வந்துட்டே இருக்குது. அப்போ 100 ப்ளஸ் 0.83 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 100.83 அப்படின்றது தான் உங்களோட மீடியனோட கரெக்டான ஆன்சர்.